அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலை இன்றைக்கி நம்ம 17 கீழ்கணக்கில் ஆசாரக்கோவை பழமொழி 400 ரெண்டும் பார்க்கலாம். ஆசாரக்கோவை அதில் ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம், வழக்கம், தூய்மை, நன்மை, நன்னடை, முறைமை, கட்டளை, வழிபாடு இதெல்லாமே ஆசாரம் அப்படிங்கிறதுக்கான பொருள். ஒழுக்கம், வழக்கம், தூய்மை, நன்மை, நன்னடை, முறைமை, கட்டளை, வழிபாடு இது எல்லாமே ஆசாரம் அப்படிங்கிறதுக்கான பொருள். அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை கூறுவது ஆசாரக்கோவை. அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை கூறுவது ஆசாரக்கோவை. உண்ணல், உடுத்தல், உறங்கல், நீராடல், தொழுதல் பற்றிய செய்திகளை 10 அழகுடன் கூறுவது ஆசாரக்கோவை. உண்ணல், உடுத்தல், உறங்கல், நீராடல், தொழுதல் பற்றிய செய்திகளை 10 அழகுடன் கூறுவது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் மூலநூல் ஆரிடம் எனும் வடமொழி நூல். ஆசாரக்கோவையின் மூலநூல் ஆரிடம் எனும் வடமொழி நூல். ஆசாரக்கோவையில் 1000 நீங்களாக 100 வெண்பாக்கள் உள்ளன. ஆசாரக்கோவையில் 1000 நீங்களாக 100 வெண்பாக்கள் உள்ளன. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ஷடை வெண்பா என பல வெண்பாக்கள் கலந்த நூல். ஆசாரக்கோவை குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ஷடை வெண்பா என பல வெண்பாக்கள் கலந்த நூல். கோவை என்றால் அடுக்கி கூறல் என்பது பொருள். கோவை என்றால் அடுக்கி கூறல் என்பது பொருள். வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கக்கூடாது என்கிற நூல் ஆசாரக்கோவை. வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கக்கூடாது என்று கூறுகின்ற நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஆசாரக்கோவையின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அறங்களை எல்லாம் முந்தையோர் கண்ட முறை யாவரும் கண்ட நெறி என கூறுகிறது. அதாவது அறம் அப்படின்னா என்னன்னா முந்தையோர் கண்ட முறை யாவரும் கண்ட நெறி அப்படின்னு சொல்றது ஆசாரக்கோவை. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி குறிப்பிட்டிருப்பதால் இவர் சைவர் என்பர். கடவுள் வாழ்த்தை சிவனை பற்றி குறிப்பிட்டிருப்பதால் இவர் சைவர். முதல் வெண்பாவின் ஈற்றடி ஆசார வித்து எனவும் 100வது வெண்பாவின் ஈற்றடி ஆசார வீடு பெற்றார் எனவும் முடிகிறது. முதல் வெண்பாவோட ஈற்றடி ஆசார வித்து எனவும் 100வது வெண்பா அதாவது லாஸ்ட் பாடலோட இது ஆசார வீடு பெற்றார் எனவும் உள்ளது. சார்பு நூல் வகைக்கு உதாரணம் ஆசாரக்கோவை என இது ஆரிடம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதுது. இது சார்பு நூல் வகைக்கு உதாரணம். அந்தணர் உயர்வையும் தீண்டாமையையும் பல இடங்களில் கூறியுள்ளார். அந்தணர்களோட உயர்வையும் தீண்டாமையையும் பற்றி பல இடங்களில் கூறியுள்ளார். வடநூலார் வகுத்த நெறிமுறைகளை அறிவதற்கு இந்நூல் உதாரணம் என்றவர் பூவண்ணன். வடநூல் தழுவி எழுதியிருக்காங்க இல்லையா அதனால வடநூலார் வகுத்த நெறிமுறைகளை அறிவதற்கு இந்நூல் உதாரணம். அதாவது ஆசாரக்கோவை உதாரணம் சொன்னவர் பூவண்ணன். செய்யத்தக்கன அவற்றை பட்டியலிடும்போது நோக்கார் புலை என்று குறிப்பிடுகிறார். எந்தெந்த செயல்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் அவர் உருவாக்கும் போது அதை நோக்கார் புலை என்று குறிப்பிடுகிறார். நீராட வேண்டிய சூழல் பற்றி குறிப்பிடுகிறது. எந்த திசையில் தலை வச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லுதோ அதே மாதிரி எப்படி நீராடணும் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்டிருக்க நூல் ஆசாரக்கோவை. பாடல் வரிகள். தலையிய நற்கருமம் செய்யுங்கால் என்றும் புலையர் வாய் நாள் கேட்டு செய்யார். தலையிய நற்கருமம் செய்யுங்கால் என்றும் புலையர் வாய் நாள் கேட்டு செய்யார். நகையோடு கொட்டாவி, காரிப்பு, தும்மல் இவையும் பெரியார் முன் செய்யாரே செய்யின் அசையாது நிற்கும் பழி. நகையோடு கொட்டாவி, காரிப்பு, தும்மல் இவையும் பெரியார் முன் செய்யாரே செய்யின் அசையாது நிற்கும் பழி. விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை இவர்க்கு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்று ஒழுக்கம் பிழையாதவர். விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை இவர்க்கு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்று ஒழுக்கம் பிழையாதவர். கைப்பனை எல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக துயிக்க முறை வகையால் ஊன். கைப்பனை எல்லாம் கடைத்தலை தித்திப்பு மெச்சும் வகையால் ஒளிந்து இடையாக துயிக்கும் முறை வகையால் ஊன். பகல் தெற்கு நோக்கார் ரா வடக்கு நோக்கார். பகல் தெற்கு நோக்கார் ரா வடக்கு நோக்கார். உமிழ்வும் உயர்ந்துளி ஏறலும் பாக்கும் வகையில் உறையும் வளர்ச்சியும் ஐந்தும் புணரார் பெரியார் அகத்து.
உமிழ்வும் உயர்ந்துளி ஏறலும் பாக்கும் வகையில் உரையும் வளர்ச்சியும் ஐந்தும் புணரார் பெரியார் அகத்து. அடுத்தது பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் முஞ்சுரை அறையனார். பழமொழி 400இன் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார். இவர் ஒரு சமணர். முஞ்சுரை அறையனார் ஒரு சமணர். பழமொழி 400ல் 34 அதிகாரமும் 400 பாடல்களும் இருக்குது. 34 அதிகாரங்களும் 400 பாடல்களும் இருக்குது. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது பழமொழி 400. பழமொழியில் இருக்க அனைத்துமே இலக்கிய வகையான பழமொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலுமே ஒரு பழமொழி இருக்குது. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்கிறார். தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்கிறார். சங்ககால மன்னர்கள் புலவர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் எதுனா பழமொழி 400. 14 கீழ்கணக்கில் வரலாற்றை மிகுதியாக கூறக்கூடிய நூல் பழமொழி 400. அதில் கரிகாலன், பொற்கை பாண்டியன், பாரி, பேகன், மனுநீதி சோழன் இவங்களோட வரலாறு எல்லாமே இடம்பெற்றிருக்கு. 14 கீழ்கணக்கில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400. கரிகாலன், பொற்கை பாண்டியன், பாரி, பேகன், மனுநீதி சோழனோட வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. கல்வி, ஒழுக்கம், ஊர், நட்பு, அரசியல், இல்வாழ்வு, வீடு பேறு பற்றி கூறுகிறது. கல்வி, ஒழுக்கம், ஊர், நட்பு, அரசியல், இல்வாழ்வு, வீடு பேறு பற்றி கூறுகிறது. பழமொழி 400இன் முதல் 2 அடி அந்த பழமொழிக்கான பொருள் பற்றியும், 3ஆம் அடி முன்னிலை பற்றியும், முன்னிலை விழி பற்றியும், 4ஆம் அடி பழமொழியையும் கூறுகிறது. பழமொழி 400ஓட ஃபஸ்ட்டு 2 அடியில் அந்த பழமொழிக்கான பொருள் பற்றியும், 3ஆவது அடியோட முன்னிலை விழி பற்றியும் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்கள பற்றியும், 4ஆம் அடியில் பழமொழியும் இடம்பெற்றிருக்கிறது. பழமொழி 400ஓட பதிப்பு பார்த்தோன்னா திருமணம் செல்வகேசவராய முதலியார் செஞ்சிருக்காரு. திருமணம் செல்வகேசவராய முதலியார் பழமொழி 400 பதிப்பிச்சிருக்காரு. முதல் 200 பாடல்களுக்கு செந்தமிழ் இதழோட ஆசிரியர் திரு நாராயண ஐயங்கார் உரை எழுதியிருக்காரு. செந்தமிழ் இதழோட ஆசிரியர் திரு நாராயண ஐயங்கார் முதல் 200 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். பகுப்பு முறை பழமொழி 400ஓட 34 இயல்கள் இருக்கு இல்லையா, அதை 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் பெரும் பிரிவு என்னென்னா கல்வி, ஒழுக்கம், புகழ் பற்றி 9 இயல்களில் கூறுது. முதல் பிரிவு 5 பிரிவில் முதல் பிரிவு, 2ஆம் பிரிவு, 3ஆம் பிரிவு, 4ஆம் பிரிவு, 5ஆம் பிரிவுன்னு பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்வி, ஒழுக்கம், புகழ் பற்றி 9 இயல்களில் சொல்கிறது தான் முதல் பிரிவு. 2ஆம் பிரிவு சான்றோர் நட்பு பற்றி 7 இயல்களில் கூறுகிறது. சான்றோர் நட்பு பற்றி 7 இயல்களில் 2ஆம் பிரிவு இருக்குது. 3ஆம் பெரும் பிரிவில் முயற்சி, பொருள் பற்றி 8 இயல்களில் கூறுது. 3ஆம் பிரிவில் முயற்சி, பொருள் பற்றி 8 இயல்களில் கூறுது. 4ஆம் பிரிவில் அரசர், அமைச்சர், படை பற்றி 6 பிரிவுகளில் கூறுது. 5ஆம் பிரிவில் இல்வாழ்க்கை, உறவினர், வீட்டு நெறி பற்றி 4 இயலில் கூறுது. மொத்தம் 34 இயல் இருக்குது. அதை 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக பழமொழி 400ஓட பாடல் வரிகள் பார்த்தோன்னா இறுதி வரி எல்லாமே பழமொழியாக தான் இருக்கும். அதில் ஒரு சில பழமொழிகள் பாம்பரியும் பாம்பின் கால், நிறைக்குடம் நீர் தழும்பலில், குன்றின் மேலிட்ட விளக்கு, கற்றலின் கேட்டலே நன்று, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும், யானையால் யானையாத்து அற்று, ஞாயிற்றை கை மறைப்பாரில், சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருள் கருதுவாரே, விரிப்பு விரா அம்புணல் ஊற வேண்டு ஐரை இட்டு வர அள் வாங்குபவர். உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். நாய்க்கானின் கல் காணாதவாறு நாய்க்கானின் கல் காணாதவாறு முறைமைக்கு மூப்பு இளமை இல் முறைமைக்கு மூப்பு இளமை இல் திங்களை நாய் குறைத்தற்று. நுணலும் தன் வாயால் கெடும் தமக்கு மருத்துவர் தாம் தொட்டாரை ஒட்டா பொருள் இல்லை. முதலில்லார்க்கு ஊதியம் இல் அணியெல்லாம் ஆடையின் பின் இறைத்தோறும் ஊரும் கிணறு. கடன் கொண்டு செய்வார் கடன் கடன் கொண்டு செய்வார் கடன் தனிமரம் காடாதல் இல் தனிமரம் காடாதல் இல். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊரே பொதுமக்கற்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின்கால். புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊரே பொதுமக்கற்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின்கால். இன்றைக்கி நாம் யூஜிடிஆர்பியில் யூனிட் 4ல் இருக்க பழமொழி 400 ஆசாரக்கோவை 2 பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில்
அடுத்து வர 2 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.